ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சின்ன குட்டி 2 நாளாக நூடுல்ஸ் கேட்டு ஒரே ஆடம். இன்றைக்கி கொஞ்சம் அடம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி தான் எடுத்துருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது. நல்லா சிசரில் மெல்லீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியில் எனக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரமாட்டேங்குது. இன்றைக்கி கொஞ்சமாக கேப்சிகம் கேரட் போட்டு தான் பண்ண போகிறேன். முட்டையை கொஞ்சம் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் போட்ட உடனே காய்கறி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும். காய்கறி வெந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துட்டு நம்மக்கிட்ட என்னென்ன மசாலா இருக்கோ இல்லை நமக்கு பிடிச்சமான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே கொஞ்சம் மைல்டாக தான் ஆட் பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு காரம் கொடுக்க மாட்டேன். ஒரு முட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்திஸும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லேசாக தண்ணி தெளிச்சிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட்டால் ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.